Hi, hello friends. Welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கோழி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னடா கோழி குழம்புல என்ன புதுசா செஞ்சிர போறேன்? எல்லாரும் தான் கோழி குழம்பு வைக்கறாங்க. நீங்க என்ன புதுசா செஞ்சிர போறீங்க அப்படினு தானே நினைக்கிறீங்க? அதான் இல்லைங்க. இன்னைக்கு நம்ம punarvis கிச்சனுக்கு புதுசா ஒரு அம்மிக்கல் வாங்கியிருக்கோம். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை ஒரு அம்மிக்கல்லை வாங்கி அதுல மசாலாவை அரைச்சி குழம்பு வைக்கணும்னு ஆசை. அது இன்னைக்கு நிறைவேறிருக்கு. இந்த கல்லை எப்படி சுத்தம் பண்ணி அதை எப்படி பதப்படுத்துறதுன்னு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாக்களை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு கடல் பாசி, 4 கிராம்பு, 3 சிறிய துண்டு பட்டை, 4 வரமிளகாய், ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அம்மியில் வறுத்த மசாலாக்களை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாக்களை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த குழம்பையும் நீங்கள் அம்மியில் வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வழித்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தேங்காய் ஒரு சிறிய துண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். புதுக்கல்லுன்றதுனால நல்லா 4 இழுத்தாவே போதும். நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ தேங்காவை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வழித்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குன்னு. இதே மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சோன்னா அவ்வளோ நைஸாக வராது. இப்போ அடுத்ததாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் இந்த கல்லில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஜூஸ் எல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரைப்படும் போது மேலெல்லாம் தெரிக்கும். தக்காளியை நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதையும் வழித்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த அம்மிக்கல்லை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. குழம்போட டேஸ்ட்டே வந்து இதில் தான் இருக்குது. இந்த கழுவின தண்ணியை அந்த குழம்புல சேர்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை வழிச்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், மசாலாக்களெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ கடாயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயில் வந்து 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 சிறிய துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு வெங்காயத்தை சின்னசாக கட் பண்ணியதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு. வெங்காயம் வதங்காமலே நீங்கள் போட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ ஒரு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறேன். சிக்கனில் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இதெல்லாம் நல்லா வற்றி வரணும். இப்போ 3/4 பாகம் வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 1/4 பாகம் வேகணும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து அரைச்ச மசாலா, தக்காளி விழுது, அதுக்கப்புறமா தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வேக விடணும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அம்மியை கழுவுன தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா தலை தலைன்னு கொதிக்குது.
இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ புதினா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா கொதிக்குது குழம்பு. பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்மளோட அம்மிக்கல்லில் அரைச்சி வச்ச கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறலாம். இந்த குழம்பு வந்து சாதம், சப்பாத்தி, ரோட்டி, நான், இட்லி, தோசை, அதுக்கப்புறமா இடியாப்பம், இது மாதிரி எல்லாத்தோடையும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அம்மியில் அரைச்சி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.